ஹோல்ட் ஆன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான கோல்ட் மெயில் அனுப்பணும்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ட் ஐ ப்ராமிஸ் ஃபார் தட். ஏன்னா எந்த ஃபீல்ட்ல நம்ம ஒர்க் பண்ணாலுமே சரி, என்னைக்கா இருந்தாலும் நமக்கு இந்த கோல்ட் மெயிலிங் அப்படின்ற விஷயம் நம்ம கண்டிப்பா தேவைப்படதான் போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோல்ட் மெயிலிங்கை எப்படி நம்ம எஃபெக்டிவா பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்ட் மெயிலிங்கை எப்படி எஃபெக்டிவாக பண்ணலான்றதை தாண்டி சில முக்கியமான ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கு நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நல்ல மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இமெயில் ஐடி கூட யாரும் இல்லாமல் இருப்பாங்களாடா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி இந்த மாதிரி நம்ம கோல்ட் மெயிலிங் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரேதர் தென் சும்மா லெட்டர்ஸ் போட்டு நம்பர்ஸ் போட்டு ரேண்டம் ஜென்ரேட்டடாக இருக்க மெயில் ஐடிஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் ஒர்க் அண்ட் உங்கள் நேமோட அசோசியேட் ஆயிருக்க மாதிரி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரு 7 வருஷம் முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஒரு மெயில் ஐடி இருக்குது. அதில் வந்து அஸ்வின் லவ்ஸ் அப்படின்னு போட்டு எனக்கு பிடிச்ச வண்டி பிராண்டு போட்டு @gmail.com இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல்ட் மெயிலிங் அண்டர்கோ பண்ண போறீங்கன்னா அதுதான் முக்கியமான ஸ்டெப், நம்பர் 1 ஸ்டெப்பும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்கள் சப்ஜெக்டை ஒழுங்காக வைங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சப்ஜெக்டில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது வரைக்கும் பாத்ரூம்லேயே இருக்க முடியுமா சார்? மெயில் போடுங்க. அண்ட் இன்னும் சில பேர் பார்த்துருக்கேன் சப்ஜெக்டே இல்லாமல் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் மெயிலில் வந்து ப்ரொஃபஷனலாக அனுப்பினாலும் சரி, அந்த பர்சன் நம்மளோட சப்ஜெக்டை தான் ஃபஸ்ட்டு அவங்களோட இன்பாக்ஸில் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்க அந்த சப்ஜெக்டை பர்ஃபெக்டாக அந்த பர்சனுக்கான மெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுறது ரொம்ப எசென்ஷியலான விஷயம். ஸோ பேசிக்காக அந்த சப்ஜெக்டில் வந்து அந்த பீப்புள் வந்து புக் பண்ணுற மாதிரி வைங்க. இப்போ லைக் நீங்கள் வீடியோ எடிட்டிங்காக ஒரு கோல் மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சனோட இன்ஸ்டாகிராம்லையோ ஆர் யூடியூப் சேனல்லையோ இருக்க பெயின் பாயிண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வச்சு do you want to increase your view counts ஆர் அந்த மாதிரி ஒரு ஹுக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த பர்சன் அந்த மெயிலை கிளிக் பண்ணி படிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பர்சனுக்கு கோல் மெயில் அனுப்புறீங்கன்னா உங்களோட சப்ஜெக்டை கரெக்டாக மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்ட் மூலமாக அந்த பர்சனை நீங்கள் ஹுக் பண்ணி உங்கள் மெயிலுக்குள்ளே கொண்டு வந்துட்ட பிறகு உங்கள் மெயிலை வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த பர்சனை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரியும் அண்ட் எதுக்காக இந்த மெயிலை நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர் ஆகிக்கோங்க. மேக்ஸிமம் 1 to 3 லைன்ஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு யூடியூபருக்கு அவருக்கு வீடியோ எடிட்டிங் சர்வீசஸ் தேவையா அப்படின்ட்டு கோல் மெயிலிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் அவர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியோ அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரியோ அவர் கான்டென்ட்ஸில் இந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவேன். ஸோ அஸ்வின் நீ எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் ஃபர்ஸ்ட் லைனில் இந்த மாதிரி நான் ஒரு பர்சனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது மூலிமா அவருக்கு வந்து ஃபர்தராக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் என்னுடைய மெயிலை வந்து படிக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பர்சனுக்கு கோல் மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெயில் அவங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் அவங்க ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டன் விஷயம்லாம் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மெயிலை வந்து அவங்க ஃபர்தராக படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அண்ட் அடுத்த 2 லைனில் நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாட் சர்வீசஸ் டு ஐ ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு 3 லைனுக்கு சொல்லிடுவேன். ஸோ இதை வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் பேராகிராஃபில் ஒரு பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுங்க. இப்போ லைக் இப்போ நான் அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, பட் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே இந்த எடிட் வந்து சூப்பராக இருந்திருக்கும், அமேசிங்காக இருந்திருக்கும், அது மூலிமா உங்கள் ரிட்டன்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அண்ட் பெயின் பாயிண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு பெயின் பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணேன். இந்த மாதிரி பர்சனுக்குலாம் மெயில் அனுப்புகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாரோட மெயில் ஐடியும் அப்படியே ஓப்பனாலாம் கிடையாது. ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இமெயில் ஸ்க்ரேப்பர்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இமெயில் ஸ்க்ரேப்பிங் பற்றி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். பெயின் பாயிண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு கண்டென்ட்டை சொல்லணும் பார்த்தீங்களா. அண்ட் தேர்ட் பேராகிராஃபில் நீங்கள் என்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போகிறீங்க அண்ட் அந்த சர்வீசஸ் மூலிமா அந்த பர்சன் எந்த இடத்துல போய் லேண்ட் ஆவார் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்றைக்குமே கோல் மெயிலிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. உங்களால் அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கோல் மெயில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும் போது ஓகே இந்த பர்சன் மூலமா எனக்கு இந்த சர்வீசஸ் வந்து கிடைச்சா நான் இந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு அந்த பர்சன் திங்க் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான ரிப்ளை வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரோ டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த பர்சனை நீங்கள் வந்து ஹுக் பண்ண வைக்கிறீங்க, உங்களுடைய மெயிலே இருக்க வச்சு அது மூலிமா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் ரிப்ளை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ லிட்டரலாக அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி டு ரிசீவ் ரிப்ளை ஃப்ரம் அ கோல் மெயில். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு லிங்க்டின் பற்றி தெரியணும், லிங்க்டின்ல நம்ம பிகினர்ஸாக பண்ணுற ஒரு 3 மிஸ்டேக் மூலியமா இந்த மாதிரி கோல் மெயில் பண்ணுறது இல்லாமல் கோல் டிஎம்ஸும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த 3 மிஸ்டேக்ஸை நான் இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். பை. Told you that I was finished, fresh off the plane with a new mani-pedi.